ஆக்சுவலாக நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால பிச் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. காலையில் தான் ரெடி பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணவே மதியம் ஆகிடுச்சு. டே 2ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் எஃப்சிசி vs ஜிசிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம். 1 பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். எஃப்சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் குமரவேல், நான் ஸ்ட்ரைக்கில் சிவா. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவராக சதீஷ் போட வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் நம்ம தூக்கி விட்டுருக்காரு. ஆனால் பேட்டில் சரியாக போடலாங்க, நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஸோ மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எஃப்சிசி. நல்லா பிரேக் த்ரூ, நல்லா ஸ்டார்ட் சதீஷ்டாக இருந்து. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன், செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக் கேட்ச், ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. பேட்டில் வர ஃபர்ஸ்ட் ரன். ஸ்ட்ரைக்கர் சிவா யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால், க்ளோஸ் பால், சான்ஸ் பால். கைன் ஒரு சிங்கிள், ஃபோர்த் ஒன் போட் பண்ணியிருக்காரு. கைக்கே போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 இந்த ஓவரில் ஸ்லோயர் ஒனை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லேக்கில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சிவோட பேட்டில் இருந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 8 இருந்திருக்கு. பவுலிங் இல்லை இவ்வளோ ராஜ் வந்திருக்காரு. இன்சைட் ஆயிடுச்சு, இப்போ கேரி ஆகலை. டாட் பால், செகண்ட் ஒன். 4 ஸ்கொயர் கட்டுங்க. கேப்பாக தெளிவாக பிக் பண்ணியிருக்காரு. பாஸ் அண்ட் அவுட் ஃபீல்ட், ஃபீல்டர் போனாலுமே பவுண்ட்ரி போயிடுங்க. ரெண்டாவது பவுண்ட்ரி ஷார்ட் பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் அகைன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்டெம்புக்கு மறந்துச்சுங்க, ரொம்ப க்ளோஸ். பைஸில் ஒரு சிங்கிள், ஃபோர்த் ஒன். பேட்டில் டிஸ்டன்ஸ் பால் ஆடி சான்ஸ் வா. ஸோ ப்ராப்பராக தூக்க கிடைக்கலாங்க. ஸோ இந்த பால் 2 ரன் உடம்பு ஒட்டி போட்டார். லெக் ஸ்டம்பில் தட்டி விட்டுருக்காரு. எத்தனை ரன்கள் எடுக்க வாய்ப்பு? அகைன் ஈஸி டூங்க, நல்லா ரன்னிங். ஃபஸ்ட் 2 பவர் பிளேவில் ஸ்கோர் 18 வந்திருக்கு. பவுலிங்கில் நியூ பவுலர் கணபதி வந்திருக்காரு. தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பால் வைட், ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால், ஃபுல் டாஸ். நல்லா ஸ்டாகும் ஸ்லிப்பில் சிங்கிள் மட்டும். சரி அப்பல்ல சான்ஸ் கேட்ச். ஓ பாலுக்கு மாற கேட்ச் எடுக்கல. ஒரு சிங்கிள் மட்டும். தள்ளி ஓவர் முடிச்சு போட்டுருக்காரு. டாட் பால். புஷ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் வா. ஸோ பவுலர் கரெக்ட் பண்ணல. இந்த பால் 2 ரன். டாஸ் டாப் எட்ஜ், வேறு எதுவும் தரல. ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்கோர் ஆக்கார் கரெக்டாக கெஸ் பண்ண. டாட் பால். 3 ஓவருக்கு ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்சிசி. பவுலிங் எல்லாம் அகைன் சதீஷ் வந்திருக்காரு. 1 பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். வர விட்டு புஷ் பண்ண. சான்ஸ் வா. ஆம்பியர் டிசிஷன், நாட் அவுட். போன பால் 2 ரன், சிங்கிள். ஸ்கொயர் லேக்கில் ஆலியில் டீப்பில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. 3வது பவுண்டரி சிவாவோட பேட் இருந்து. ஸோ போன ஓவரில் பவுண்டரி வரல, இந்த ஓவரில் பவுண்டரி வந்திருக்கு. டீப்பில் சான்ஸ் வா. கேட்ச் நல்லா எடுத்துருக்காருங்க, நல்லா கேட்ச். ஸோ முக்கியமான செகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் சதீஷ்டாக இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட்டு கூட படிச்சு பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் போகலாங்க. இருந்தாலும் 1 பவுன்ஸில் பவுண்டரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி. சிங்கிள். 4 ஓவருக்கு ஸ்கோர் 36. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்சிசி. பவுலிங்கில் நியூ பவுலர் கவி நல்ல வேரியேஷனுங்க, லெக்கெட்டராக வந்தது. டாட் பால், செகண்ட் ஒன். ஸ்டாப் டீப்ல ஓவரோல சான்ஸ் வா. அடிச்சா நல்லா ரன்னிங்க. 2 ரன்ஸ். பிச் கொஞ்சம் ஈரமாக இருக்கனால பால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. அகைன் 2 ரன்ஸ். எக்ஸ்ட்ரா பால் ஸ்லோயர் ஒன்று கரெக்டாக கனெக்ட் பண்ணல. டாட் பால், லாஸ்ட் ஒன்.
கண்டிப்பாக புஷ் பண்ணிடுவாங்க. மொத்தம் நடந்திருக்கு. சான்ஸ் வா. அப்படி ஷனியாஸ் விக்கெட் கொடுத்துருக்காரு. 1 run, 1 ஒரு யூஸ் wicket. பண்ணுறாங்க ரன் அவுட்டில். பவுலிங்கில் நியூ பாலர் ரவி வந்திருக்காரு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 41, 3 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் Flat ஆ தான் போயிருக்கு. தூக்கடித்தார். First half நான்கை ல. கடக்குமா? இல்லை. ஒரு சிங்கிள் ஒரு ஃபீல்டர் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து தூக்கி அடித்தார். கேட்சாக மாறுமா? கீப்பரை கேட்ச் எடுத்துக்காருங்க. நல்ல கேட்சுங்க. கேட்ச் சகோதரி யூஸ் பண்ணுறாங்க. விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குமாரன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் டாட் பால். பால். லெக் திசையில் மடிக்காடப்பட்ட கண்டிப்பாக 2 ரன் ஒன்றா பண்ணிடுவாங்க. இரண்டா மூன்றா நான்கா கம்ஃபர்டபுள் 2 ரன்ஸ். அகைன் கீப்பர் இருக்குல்ல, ஓவரத்தோட 3 ரன் அந்த பால். அவுட் சைட் ஏஜ் கீப்பர் கேட்ச் எடுத்துருக்காரு. ஸோ இந்த ஓவரில் 2வது பிரேக். மட்டை வீச்சாளர் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். கடைசி ஒரு இம்ப்ரெஸ்ஸிவ் போட்டிருக்காரு. நல்ல ஓவர். கடைசி 2 ஓவரில் எந்த பவுண்டரிஸும் கொடுக்காம இம்ப்ரெஸ்ஸிவ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 கூட கொடுக்கலாங்க. நல்ல பவுலிங். எஃப்சிசி 46 இருக்காங்க, ஜிசிசி 47 ஆடணும். ஸோ கம்மி ஸ்கோர் தான். ஸ்ட்ரைக்கில் ராம். பவுலிங் எல்லாம் கலை. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். லெக் திசையில் தூக்கி அடித்தார். நான்கை கடக்குமா? இல்லை. அங்கு ஒரு சிறந்த ஃபீல்ட். வீசப்பட்ட பந்து கிளாவரான பேட்டிங்க. பவுண்டரி. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ராமோட பேட். போன பால் பவுண்டரி அடிச்சது விவேக். இப்போ இந்த அவுட் சைட் ஏஜ் போட்டுருக்கு. கீப்பர் கேட்ச் எடுத்துருக்காரு. நல்ல பிரேக் த்ரூ பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம் பேக். ஃபர்ஸ்ட் கோல் யூஸ் பண்ணுறாங்க ஜிசிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் திருமலை. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மட்டையில் பட்டு ரன் பெறும் வாய்ப்பு இல்லை. சான்ஸ் இல்லை. கைக்கு ஐயோ கேட்ச் செய்யப்பட்டு ரன் பெறும் வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் 5 ரன் இருக்கு. ஒரு கேல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிசிசி. எல்லாம் ஸ்டார்ட். மீண்டும் ஆஃப் திசையில் தூக்கி அடித்தார். நான்கை கடக்குமா? நடுவரின் கவனத்திற்கு 4 தனதனிக்க. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தட்டிடப்பட்டு நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ரன் அவுட் மூலம் வெளியேறுகிறார். ரன் அவுட்டுங்க. செகண்ட் கோல் யூஸ் பண்றாங்க ஜிசிசி. ஆக்சுவலா கிரவுண்ட்ல மழை வரனால வெளியே தான் எடுக்கிறோம். 2 ஓவர் ஸ்கோர் 15. ரவி கோல் யூஸ் பண்ணிருக்காங்க ஜிசிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ரவி. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து 6 கடக்குமா? நடுவரின் கவனத்திற்கு 4 கொடுத்திருக்காருங்க. மீண்டும் லெக் திசையில் தூக்கி அடித்தார். 6 கடக்குமா? நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் ஆஃப் திசையில் தட்டி ஆடப்பட்டு 1 2 3 இந்த பால் 2 ஓட்டங்கள் பெற. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மட்டையில் தட்டி ஆடப்பட்டு ஒரு நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மட்டையில் தட்டி ஆடப்பட்டு நேர்த்தியான கீப்பரால் ரன் அவுட். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தட்டி ஆடப்பட்டு எத்தனை ஓட்டங்கள்? 2. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஸ்கூப் திசையில் தட்டி ஆடப்பட்டு பால் டிராவல் ஆகல. எத்தனை ஓட்டங்கள்? ஆஃப் திசையில் தட்டி ஆடப்பட்டு ஒரு ரன் பெற. 4 ஓவருக்கு ஸ்கோர் 38 வந்திருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 9 தான் ஆடணும். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஆஃப் திசையில் தூக்கி அடித்தார். 4 கடக்குமா? இல்லை. அங்கு ஒரு ரொம்ப வந்துச்சு. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஆஃப் திசையில் தட்டி ஆடப்பட்டு ஒரு ஓட்டம். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஆஃப் திசையில் தட்டிடப்பட்டு 1 2
நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து தூக்கி அடித்தார். ஆனால் அங்கு ஒரு ஃபீல்டரால் ஃபீல் செய்யப்பட்ட 2 ஓட்டங்கள். இன்னும் ஒன்று தான் ஆடணும். வின் பை ஜிசிசி கும்படிக்காம்பட்டி அணி தலைவர் ஸ்டேஜ் அருகாமையில் வந்து கையை பமிட்டு போங்க. தார் பை என்னும்